நிறைய விஷயங்கள் பெண்கள் ரிலேட்டடாக கிடைச்சிருக்கு சார். அவங்க யூஸ் பண்ண வளையல் ஆகட்டும் சரி, அவங்க யூஸ் பண்ண ஆபரணங்கள் ஆகட்டும், அப்புறம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண தாழிகள். தாழி அப்படிங்கிறதுங்க தமிழில் பெரும் பானைகள். அதில் உடம்ப அப்படியே உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறது தாழிகள்ங்கிறது. இப்போ பானை சட்டிங்கிறது சின்ன நமக்கு சமையல் செய்கிற ஒரு பாத்திரங்கள். உலக தமிழ் அறிஞர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த சிவகலையிலையும் ஆதிச்சநல்லூரில் உள்ள சாம்பிளை வாங்கிட்டு போய் எங்கெங்கே உலகத்தில் உள்ள ஆய்வுக்கூடங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் எல்லாம் கொடுங்க. மத்திய அரசு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே இந்த உலகளாவிய மக்களுடைய பார்வையில் செய்யணும். என்னுடைய வேண்டுதெல்லாம் உலகளாவிய மக்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இதில் நீதி வேணும். நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டு போனால் தான் இவங்களுக்கு இதே வேலைன்னு தமிழர்கள் மேலே ஒரு கெட்ட பழக்கம் வடக்க இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ங்கிறாங்க, இவங்க தான் மூத்தவங்கிறாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்காங்க. உலகளாவிய தமிழ் மக்கள் எல்லாம் வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போய் இந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு போங்க, நீங்களும் வாங்கிட்டு போங்க அரசிடமிருந்து. ஏன்னா 5 கிராம் தான் அது. 10 உலகளாவிய நாடுகளுக்கு அனுப்பி அவங்க உலகளாவிய நீதிபதிகளை வச்சு இதை தர நிர்ணயம் பண்ணுவோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1300 வருடங்களுக்கு முன்னவே இரும்பு இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு வரும். அப்போ என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. வரலாறை முழு இந்திய வரலாறு அப்படியே திருப்பி எழுதணும். அது எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும் சரி.